நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க சாரி ப்ளீட்டிங் கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சாரி ப்ளீட்டிங் பண்றதுக்கான ஒரு 5 திங்ஸ் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டீம் அயன் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுதுங்க. அது வந்து நான் பிலிப்ஸோட பிராண்ட்ல வச்சிருக்கேன் ஸ்டீல். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிக் கிளிப்ஸ். இதுக்கு 2 தேவைப்படும் இந்த கிளிப்ஸ். அது பின்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப குட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்ல இருக்கும் இந்த பின்னு. இந்த மாதிரி பின்னு தாங்க தேவைப்படும். சோல் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கவரை. இது வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இதை எடுத்துட்டு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கு இது யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த சாரியை அப்படியே கொண்டு அவங்கள்ட்ட கவர்ல போட்டு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஒரு கவர்ல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா ஓபன் பண்ணி பிரிச்சு பாத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நடுல ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடணும். அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட்லயே நம்ம எல்லாம் ஏதாவது டேமேஜா இருக்கா இல்ல ரொம்ப, அதனால அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும். எங்காவது கசங்கின மாதிரி இருக்குன்னா இங்க இருக்குங்க, உங்களுக்கு அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பேக் சைடு போட்டுக்கணுங்க. பல்லு பீட்ஸ் எடுத்து பேக் சைடுல போட்டுக்கணும். பார்த்தோன்னே வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் ஃபுல் பண்ண முடியாது. அதனால நம்ம மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம பாக்ஸ் ஃபுல் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து நம்ம பாக்ஸ் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் இப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஷோல்டர் கிட்ட இருந்து கீழே வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஹைட் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட ஹைட் பாத்தீங்கன்னா 50 வந்திருக்கு. இது ஒண்ணு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் இப்படி வச்சுக்கோங்க. செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு இங்க பிடிச்சுக்க சொல்லிக்கணும். இங்க பிடிச்சுக்கோங்க. இங்க இருந்து இப்படி வந்துட்டு இந்த ரைட் சைட் டைஸ் கிட்ட வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. 55 வருது இவங்களுக்கு. இதுதான் வந்து செஸ்டோட மெஷர்மெண்ட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பெல்லி பட்டன் வருது. நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வரைக்கும் வரணும் அந்த மெஷர்மெண்ட். இவங்களுக்கு வந்து 41.5 வருது. இதுதான், இந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் தாங்க நமக்கு வந்து சாரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கு தேவைப்படுது. வாங்க பாக்ஸ் ஃபோல்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே ஒரு சாரி கிட்ட நம்ம அயன் பாக்ஸ் அங்க வச்சுட்டு இப்ப எடுத்து நம்ம ப்ளீட் பண்ணும் போது அயன் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு இங்க நம்ம பெட்ஷீட்ல போட்டுட்டு ஒரு அயன் பண்ணிட்டு தான் நம்ம சாரிக்கே கொண்டு போகணும். இல்லைன்னா அதுவும் இல்லாம இப்ப இங்க மீடியம்லேயே தான் இருக்கணும். காட்டன்னா மேக்சிமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இது வந்துட்டு இப்படி மடிச்சுக்கணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் மடிச்சது அது அப்படியே தான் இருக்கணும் லாஸ்ட் மடிக்கிற வரைக்கும். நம்ம அங்கங்க பாஸ் ஃபுல்லா இந்த இடம் மட்டும்தான் நமக்கு ஃபிளீட்டா வரும். அந்த இடம் தான் நம்ம பிரஸ் பண்ணி அயன் பண்ணணும். தேர்ட் லைன் மடிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 9 பிளேட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதே 11 பிளேட்ஸும் வச்சுக்கலாம் ஆக்சுவலா நம்ம. ஆனா பிரைடலுக்குலாம் 11 பிளேட்ஸ் வைப்போம். எதுக்கு 11 பிளேட்ஸ் அவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அப்பதான் குட்டி குட்டியா அழகா தெரியும். அதுவே நமக்கு வச்சா சீக்கிரம் போயிடும். ஏன் அப்படி அவங்களுக்கு மட்டும் போகாது நமக்கு மட்டும் போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஹிப் செட் போடுவோம். அதனால அவங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபா நிக்கும். இப்போ அடுத்த ஃபிளீட் அப்படியே மடிச்சுக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் ஃபைட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 5 ஃபிளீட்ஸ் வருங்க. இதோட இன்னும் நம்ம மடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு 9 ஃபிளீட்ஸா வரும். பின்ன கொடுங்க. ப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எடுத்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ண பின்ன அந்த இடத்துல வந்து நம்ம கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த ப்ளீட்ஸ் வச்சு மடிச்சிருது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் மடிச்சா போதும். அதுக்கப்புறம் அதுவா அந்த ப்ளீட்ஸ் வந்துடும். பாருங்க, இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துனோம்னாவே நம்ம அந்த ப்ளீட்ஸ் கரெக்டா ஈஸியா வந்துடும். ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்.
ஒண்ணுமே இல்லைங்க, நார்மல் தான், ஈஸி தான். இந்த டைம் ஒரு 3 டைம் இதே மாதிரி ஒரு 3 டைம் அயர்ன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஃபிளிட் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபிளிட்டும் சைட் ஃபிளிட் எடுக்க போறோம். இது 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப் வந்து நம்ம முத நாளே பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவதுனா ஈஸியா நம்ம டிராப் பண்றதுக்கு 2 மினிட்ஸ்ல டிராப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். டிராப் பண்றதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த அயர்ன் பண்ணிட்டு பின்ன வந்து இங்க செக்யூர் பண்ணிட்டேன். இதை ஒரு டைம் அயர்ன் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு 50 மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லைங்க, ஷோல்டர் ஃபிளீட்டு. அந்த ஷோல்டர் ஃபிளீட்டை வந்து இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கணும், பின் பண்ணிக்கணும். இந்த இல்லைங்க, அங்கேருந்தே நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக அது அங்கேருந்தே நம்ம மெஷர் பண்ணி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அங்கேருந்து மெஷர் பண்ணி 50க்கு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வருது 50, அங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரண்ட் ஃபிளீட் வந்து எப்படி மெஷர் பண்ண போறோம்? இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க செஸ்ட் ஃபிளீட்ல இருந்து இங்க டைஸ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிருந்தோம். அது வந்து 55 வந்திருக்கு. இப்போ அந்த 55ல நம்ம பாதி பாதியா பிரிக்கணும். சைட் ஃபிளீட் தனி, ஃப்ரண்ட் ஃபிளீட் தனி. அந்த ஃப்ரண்ட் ஃபிளீட் மட்டும் தனியா எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, இது வந்து அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்க இங்க நம்ம அந்த ஷோல்டர் பின் வச்சிருந்தோம்ல, அங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இங்க இப்படி வச்சுக்கிறோம் எதுக்கு அப்படின்னா, நம்ம பாடி சைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் லீனா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கையை வந்து மடிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கன்னா ஓபன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் அந்த ஃபேட்டுக்கும் லீனுக்கும் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபிளீட்டை மெஷர் பண்றது வித்தியாசம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜான் மெஷர் பண்ண போறோம். இதுதான் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபிளீட்டு. ஃபிளீட் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, அதே மாதிரிதான் ஒரு அங்குலம் வச்சுக்கணும். இங்க வந்து 2 ஜான் வச்சுக்கணும். பாருங்க எப்படி வைக்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல நான் ஃப்ரண்ட் ஃபிளீட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க இருந்து ஒரு அங்குலம் வச்சுட்டு 2 ஜான் வச்சுக்க போறேன். கரெக்டா இந்த இடத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து 55 அப்படிங்கிறது மெஷர் ஆயிருக்கு. இந்த இடத்துல பின் செக்யூர் ஆயிருக்கு. லைட்டா ஓபன் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து கரெக்டா ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம செக்யூர் பண்ணணும். பாருங்க ஃபிளீட்ஸ் எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபிளீட் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அது லைட்டா ஒரு அயர்ன் பண்ணிக்கலாம். சைடு ஃபிளீட்னு பாத்தீங்கன்னா 2 கிளிப்ஸ் வந்து எப்போ எல்லா இடத்துலயும் ஒரு கிளிப் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இந்த இடம் மட்டும் நம்ம 2 கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் ஃபிளீட் வந்து கலையாம இருக்கணும் சைட் ஃபிளீட் எடுக்கும் போது. அதனால அந்த இடம் மட்டும் நம்ம 2 கிளிப்ஸ் போட்டுட்டு இப்போ சைட் ஃபிளீட் எடுக்க ஆரம்பிச்சிடறோம். சைட் ஃபிளீட்டுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பின் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேரா வந்துட்டு ஃபிளீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் ஃபிளீட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு இடத்துல கேப் வரும், ஒரு இடத்துல கேப் வராது, இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டர் ஃபிளீட் போயிடலாம். சென்டர் ஃபிளீட்டுக்கு வந்துட்டு இந்த இடம் நம்ம சைட் ஃபிளீட் எடுத்த இடத்துல பின் செக்யூர் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இதுக்கு நேரா வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம சென்டர் ஃபிளீட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்ன செக்யூர் பண்ண போறோம். ஹிப்போட சைஸ் வந்துட்டு 41.5. அந்த 41.5 கிட்ட நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு பின் போட்டுக்கணும். இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல நம்ம 41.5க்கு பின் செக்யூர் பண்ண போறோம். இப்போ இந்த இடம் சொல்லியிருந்தேன்ல, சைட் ஃபிளீட்டோட பின் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம ஹிப்போட பின் போட்ட இடத்துல வரைக்கும் சென்டர் ஃபிளீட் எடுத்துக்க போறோம். இந்த சென்டர் ஃபிளீட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா எடுக்கிறோம் கலையுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பின்னாடி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல வந்துட்டு நீட்டா நமக்கு தெரியணும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குட்டிகிட்டே எடுத்தோம் அப்படின்னா நல்லா நிறைய இருக்கும் ஃபிளீட்ஸ், பாக்குறதுக்கும் வளத்துல தெரியுதா. இதுதான் ஹிப்போட சைஸ். இந்த இடத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்க கூடாது. இப்போ நம்ம சென்டர் ஃபிளீட் எடுத்திருக்கோம். இந்த சென்டர் ஃபிளீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, இப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் 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 லைட்டாக கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா பார்க்க லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா அழகாக லுக்காக இருக்கும். உள்ளே இருக்கிற என்னென்ன டிசைன்ஸ் அப்படின்னு கூட நமக்கு அந்த சாரீ லுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். எவ்வளோ டிசைன் வச்சாலும் அந்த டிசைன் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா எடுத்துக்காட்டும்.
இப்போ நம்ம சென்டர் ஃபிளிட் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அயன் பண்ணல. கையாலேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நான் பின் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த சைட் ஃபிளிட்டோட பின்னு. இந்த சென்டர் ஃபிளிட் எடுத்தோடனே இந்த 2 இடத்துல பின் பண்ணிப்போம். இதுதான் இந்த சைட் ஃபிளிட் பின் எடுத்துடலாம். இது தேவைப்படாது. அது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் நம்ம அங்க வச்சிருந்தோம். இப்போ நம்ம அயன் பண்ணிக்கலாம். இதை பாத்தீங்களா, இப்போ ஒவ்வொரு ½ இன்ச் விட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃபிளிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி ½ இன்ச்னா கொஞ்சம் ரொம்ப லைட்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்னோட டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் சாரி ப்ளீட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த சென்டர் ஃபிளிட் எடுத்தோம்ல, இந்த 2 பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 2 பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பஃபி ஃபிளிட்ஸ்ன்னு சொல்லுவோம். பஃபி ஃபிளிட்ஸ் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது உள்ள வச்சுட்டு ஒரு செகண்ட் விட்டு இருந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஃபிளிட்டுக்கும் பாருங்க, இங்க எல்லாம் வந்து அயன்ல இருக்கும். இங்க மட்டும் இப்படி இருக்கும். எல்லா ஃபிளிட்டும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்படின்னு உங்களுக்கே தெரியுது பாருங்களேன். இங்கெல்லாம் இப்ப இது அயன் பண்ணிருக்கோம், இது அயன் பண்ண இந்த ஃப்ளஃபி ஃபிளிட்ஸ் இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுது பாருங்க. வாவ் நைஸ். அயன் பண்ணி ப்ளீட்டிங் வேலை முடிஞ்சது. இப்போ வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போறோம். பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சிருந்த சாரியை வந்துட்டு பின்னாடி திருப்பி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டுட்டு அதோட எட்ஜஸை வந்து இந்த எட்ஜுக்கு வச்சுக்கணும். அந்த சென்டர் ப்ளீட்டோட எட்ஜுக்கு நம்ம வச்சிடணும். இங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயன் மட்டும் பண்ணிடாதீங்க. அயன் பண்ணணும் அப்படின்னா சென்டர் ப்ளீட்டோட அயனிங் வந்து மாறிடும். அதனால எதுவுமே இதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணவே கூடாது. அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடணும். இது மடிச்சோடனே இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சாரியையும் அதே மாதிரியே லைட்டா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நான் அந்த பக்கம் போறேன். இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து லைட்டா அரேஞ்ச் பண்ணிடணும். சும்மா இப்படின்னு பண்ணாலே வந்துடும். ஆக்சுவலா ஏன் அப்படின்னா நம்ம அயன் பண்ணியிருக்கோம். அந்த அயன் பண்ண சாரி வந்து இப்படி பண்ணோம்னாவே லைட்டா நல்லா அழகா வந்துடும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல செக்யூர் பண்ணிட்டு இந்த மீதி இருக்கிற சாரியை அப்படியே லைட்டா, ரொம்பவும் அமைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது, லைட்டா மட்டும் அமர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இப்படி பண்ணிட்டு அதையும் செகண்ட் ஃபோல்டு பண்ணிட்டு அதை அப்படியே இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாரி பாக்ஸ் ஃபோல்ட் ரெடி. பாருங்க, இந்த மீதி இருக்கிற பல்லு சாரி வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கவருக்குள்ள போட்டுக்கிறோம். ஃபிட்டிங் 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 3 மினிட்ஸ்ல டிரா பண்ணிடலாம். ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாணம், முகூர்த்தம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி 3 மினிட்ஸ்ல இதை வந்து வேர் பண்ணிடலாம். இதை நான் ஃபுல்லா பண்ணி முடிக்க எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதே 15 மினிட்ஸ் எந்த ஒரு கிளிப்புமே நான் எடிட் பண்ணாம நான் அப்படியே தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் டீடைல்ஸ் வந்துட்டு அட்ரஸ், கான்டாக்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.